ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் வந்து சப்பாத்தி போட்டுட்டு அப்புறம் வந்து முந்தா நேற்று வச்ச இறைச்சி குழம்பு இருக்குது, அதை வந்து கிரேவியாக வச்சு கொடுக்க வேண்டியதான். அப்புறம் வந்து மதிய லஞ்சு என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மதிய லஞ்சுக்கு சும்மாரிடா லஞ்சு சோறு, பீட்ரூட்டு கூட்டு, மீன் குழம்பு, முட்டையும் பொரித்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே. காலையிலேயே சூப்பராட்டி ஒரு வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிச்சலாம். செமையா சூப்பராட்ட ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்கின்ல வந்து முகப்பரு இருந்தால் போகும். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகும். அதுக்கு பிறகு நமக்கு சூடு எதாக இருந்தாலும் சூடு தணியும். சூடு இருக்கனால தான் நமக்கு ஸ்கின்ல வந்து முகப்பொருளெலாம் வரும். இப்போ சப்பாத்திக்கு மாவு விரவிட்டுருக்கேன். அப்படியே வந்து பீட்ரூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் விட்டு வச்சாச்சு, ஒரு உள்ளியும் விட்டு வச்சாச்சு. அப்படியே வந்தான்னு சொன்னோன்னா மீன் வந்து நேற்று உள்ள மீன், சாலை மீனில் இவ்வளோ மீதி, இதே தான் இன்னைக்கு குழம்பு வைக்கணும். அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து மீன் தந்தாங்க, என் ஃப்ரெண்டு தான் மீன் தந்தாங்க. அந்த மீன் என்ன இருக்குது, அயிலையும், இது அயிலை. அப்புறம் இது என்ன மீன் சொன்னான்னா கொள்ளுவாழை, உருண்டை கொள்ளுவாழைன்னு சொல்லுவோம், அதான் தெரில, நான் சொல்லுதேன். அதுக்கு பிறகு இதுவும் கொள்ளுவாழை தானே, செல் இருந்தா என்ன மீனுன்னு சொல்லி எனக்கு தெரில. இவ்வளோ மீன் அவங்க தந்தது, இவ்வளோ மீன் அவங்க எங்களுக்கு தந்தாங்க. இது போட்டு மீன் தான். சாலையை தான் குழம்பு வைக்கணும். மணி 7:41 ஆயாச்சு. தேங்காய் தொலைக்கணும், தேங்காய் குத்தி வாங்க தராமல் இருக்கேன். நேற்று வச்ச மீனில், பொரிச்ச மீனில் அவங்கள ஸ்கூலுக்கு வச்சுட்டு அப்படியே இவ்வளோந்தான் இருந்துச்சு. அவ்வளோ மீன் அப்படியே இருக்குது, பொரிச்ச மீன். இது சிக்கனாக இருந்தால் அவங்க 2 பேர் வயிற்றுக்குள்ளே அப்படியே போகும், ஒன்றும் மீதி இருக்காது. அதுக்கு தான் நான் வந்து சிக்கன் வாங்கி கொடுப்பேன். சிக்கன் கேட்குதா, எது சாப்பிடுவோ அதுதான் வாங்கி கொடுக்க முடியும். ஓகே, யார்ட்டையும் கேட்டுன்னு வாங்கி கொடுக்க முடியாது. ஏன் பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குது. சிக்கன் அவ்வளோவா சாப்பிடவும் கூடாது உங்களுக்கு, அதே சூடு தான். மீன் இது பண்ணான்னு சொன்னான்னா மீன் அப்படியே தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. இப்போ தான் ஒரு டாக்டர் வந்து காய்கறி கொடுக்க சொன்னனால மிதுனுக்கு காய்கறி கொடுக்குது. மிதுசு தின்னவே மாட்டேன், தலைகளை நின்னாலும் சாப்பிடுதான் இல்லை. இப்போ சிக்கன் கூட நல்லா வச்சு சாப்பிடுவான். நான் தலைகளா நிற்கேன், நீ சாப்பிடுவியா? தலைகளா நிற்கணுமா, அவன் சாப்பிடுவானா? கேட்டதம்மா, நீ போய் இந்த இது வாங்கிடுவா, முட்டையும் பொரிச்சு வச்சு கொடுக்கணும், மீனும் பொரிச்சு முட்டையும் பொரிச்சு வச்சு கொடுக்கணும். ஏன்னம்மா போய் வாங்கிட்டு வா. நீ பீட்ரூட் கூட்டு வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் சப்பாத்தி சுட்டிட்டு இருக்கேன். மிதுஸ் எனக்கு தேங்காய் தொலைச்சாரா சொல்ல மாட்டேன். ஃபோன் பண்ணி என்ன சொல்லணும், காது வலி இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும், யூடியூப்ல கேட்கட்டா? தேங்காய் தொலைச்சு, நான் தான் தேங்காய் தொலைச்சிட்டேன். மிதுஸ் இல்லை, நான் தான் தேங்காய் தொலைச்சிட்டேன். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணி தரான். பிடிச்சி வச்சிருக்கணும், எடுப்பேன், ஹெல்ப் பண்ணி தரான். இறைச்சி குழம்பு சூடாக்கணுமே, மசாலா அரைச்சி வச்சு இப்போ மீன் குழம்புக்கு வந்து புளியை கரைச்சி வீற்ற வேண்டியதான். மீன் குழம்புக்கு தேங்காய், சீரகம், மல்லிப்பொடி, அப்புறம் வந்து வத்தல் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஆட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும், மிக்சியில் போட்டு ஆட்டி அதை வந்து போட்டுட்டு சட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டுட்டு தக்காளி, பச்சை மிளகு, கருவேப்பிலை போட்டு கலக்கி அடுப்பில் வைக்க வேண்டியதான், புளியும் கரைச்சி. இப்போ வந்து இதை கலக்கிட்டு அடுப்பில் வைக்க வேண்டியதான். மீன் பொரிஞ்சுன்றதுக்கு கறி அடுப்பில் இருக்குது. மணி எத்தனைனா 8:23, இன்னும் லேட் ஆகிட்டு.
சரி இப்போ வந்து சப்பாத்தியை சாப்பிட கொடுத்தேன். இல்லை ஸ்கூலுக்கு போவேன், நான் கொண்டு விடுவேன். இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தியை இப்போ சாப்பிட கொடுக்கலாம். இல்லது என்ன அடிச்சு போட்டுருவோம். முதல்ல அந்த பைசா கொண்டு கொடுத்துரு. சூடு சூடு தான், சாப்பிடு. இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோறு ரெடி ஆகிட்டு, அப்புறம் பீட்ரூட்டு கூட்டு, சாலக்குழம்பு, மாங்காய் போட்டு வச்சுருக்கு சாலக்குழம்புல. அடுத்து மீன், 2 முட்டை எவ்வளோ அந்த இப்போ சாப்பாடு வைக்கலாம். ஒன்று போதுமா? வரு பெரிய அரிசியா, அதனால கொஞ்சம் சாப்பாடு தான் வச்ச சொல்லுதோ. நாங்கள் சின்ன அரிசிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பொன்னி அரிசி. இது வந்து செங்கல்பட்டு. அவளுக்கு ஒரு முட்டை, பீட்ரூட்டு. அச்சோ, இவன் சைவ சாப்பாடு தான், அசைவம். பீட்ரூட்டு கூட்டு சாப்பிட மாட்டேன். இவனுக்கு ஒரு மீன், அவனுக்கு ஒரு மீன். இவ்வளோ தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்சு. குழம்பு வச்சாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி மதியம் உள்ள சாப்பாடு. லேட் ஆயாச்சு. இனி ஸ்கூல் விட்டுட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடானோ. நான் தான் விட வரேன். சாப்பாடும் அவங்க 2 யாரும் சாப்பிட்டியாச்சு. மிதுசு மீன் சாப்பிடுங்க சரியா? மீன் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லிட்டு நேற்றுள்ள மீன், பொரிச்ச மீன் குப்பையில் போட வேண்டியதான். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.